Hi guys, this is transportation engineering class as a second lecture. Hope you guys are preparing well. So first chapter நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், தட் இஸ் பேசிக் அண்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஸோ செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வே. ஸோ இதில் இருந்துமே என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு பேசிக்கை வந்து டச் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வே. ஏன்னா ஹைவே அலைன்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்தது என்னென்னா என்னென்ன பிளான்லாம் பண்ணியிருந்தாங்க, எப்படி ரோடு பேட்டர்ன் இருந்துச்சு. அதில் ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் வந்து நாக்பூர் பிளானில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக நம்ம வந்து முதல்ல அந்த ஃபண்டமெண்டல் கமிட்டிஸில் வந்து ரொம்ப முக்கியமானது ஐஆர்சி, இந்தியன் ரோடு காங்கிரஸ். அவங்க தான் நமக்கு வந்து என்னது அப்படின்னா கோடு ப்ரப்போஸ் பண்ணாங்க, டிசைன் கோட். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஹைவே எப்படி அப்ரோச் பண்ணலான்னு போக முடியும். ஸோ அப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோடு போட போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு ரோடு போட போகிறேன். ஸோ இந்த ரோடு நான் வந்து எந்த ரூட்டில் போடணும், எப்படி போடணும், நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் இருக்கும். ஸோ இப்போ எதில் பெஸ்ட்டு, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன மெத்தடாலஜி, ஹவு டு அலைன் தட் ரோட், ஹவு டு சர்வே இன் தட் ஏரியா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்ஸ் கவர் பண்ணிவிட்டு இப்போது நான் ஹைவே அலைன் பண்ண போகிறேன். எப்படி நான் ரோடு போட போகிறேன் அப்படின்னு அந்த அலைன்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னது டிசைனுக்குள்ளே போக முடியும், அப்படி தானே? ஸோ ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வே, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட்னா என்ன, ஒன்றுமே கிடையாது, சென்டர் லைன் ஃபிக்ஸிங். நம்ம ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் த ரோடு, இந்த ரோடோடைய இந்த சென்ட்ரல் லைனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சென்ட்ரல் லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். நம்ம ரோடே வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஏன் சென்ட்ரல் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் லைன் வந்து ரோடோடைய ஆஃப் வித், பாதி அகலம் அந்த பக்கம், பாதி அகலம் இந்த பக்கம். ஸோ இப்போது சென்ட்ரல் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி லைன் மார்க் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒயிட் கலர் சுண்ணான்னு சொல்லுவோம்ல, அந்த ஒயிட் கலர் சுண்ணா பவுடரை போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மார்க் பண்ணிட்டு இவ்வளோ தான் ரோடு வித்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். அப்போ சென்ட்ரல் லைன் ஃபிக்ஸிங் இஸ் த என்னது இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இன் ஹைவே அலைன்மெண்ட். ஸோ அப்போ வாட் இஸ் அலைன்மெண்ட்? அலைன்மெண்ட் மீன்ஸ் in the point of view of highway alignment means what? It is a central line fixing. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த அலைன்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ், அடிப்படையாக என்னென்ன பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு ரோடு போடும்போது எப்படி இருக்கணும். ரோடு வந்து 10 வழியில் போடலாம். ஒரு இடத்துலேருந்து உதாரணத்துக்கு திருநெல்வேலிலேருந்து மதுரை வரைக்கும் 10 வழியில் போடலான்னு வைங்களேன், 10 ரூட்டில் அந்த ரோடை போடலான்னு வைங்களேன். எது எனக்கு ஷார்ட்டாக இருக்குமோ அதை தான் நான் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதா? எது வந்து ஷார்ட்டாக இருக்கோ அப்போனா தான் எனது தூரம் குறையும். தூரம் குறைஞ்சா அதுக்கு பயணப்படக்கூடிய அந்த எனது வெஹிக்கிளோடைய என்னது ஃபியூயல் கன்சம்ஷன் கம்மியாகும், அப்போ எக்கனாமி ஆகும். புரியுதா? அதே மாதிரி என்ன டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் சூஸிங் இன் தட் வே. புரியுதா? இருக்கிற எது ஷார்ட்டாக போய் சேர முடியுமோ அதுதானே எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரோடு வழியாக, ஒரு ரூட்டு வழியாக போனால் 15 மணி நேரம் ஆகுது. இன்னொரு ரூட்டு வழியாக போனால் அப்படின்னா 10 மணி நேரம் ஆகுது. அப்படின்னா 10 மணி நேரம் ரூட்டை தானே எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் யூஸிங் பீப்புள்ஸ் அது வந்து என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ஒரு கவர்மெண்ட் ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அந்த ரோடில் வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை, அப்படி தானே? அப்படின்னா தான் என்னென்னா கவர்மெண்ட் அந்த ரோடு போட்டதுக்கே பிரயோஜனம். அதில் எவ்வளோ மக்கள் பயன்படுத்துகிறாங்க, அதில் என்னது ஒரு டோல்கேட்டை போட்டுருவாங்க, அதில் என்னது டேக்ஸ் பே பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்னது அவங்களுக்கு அந்த இன்கம் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் எடுத்துருவான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது நம்ம அதுக்குள்ளே போகல. அப்போ பேசிக் ரெக்யர்மெண்ட்டுங்கிறது என்னது, அந்த ரோடு ஷார்ட்டாக இருக்கணும், அதேமாதிரி ஈஸியாக இருக்கணும். ரொம்ப வளைஞ்சி ரொம்ப கஷ்டமாக ட்ராவல் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா பாருங்கள், ஒரு சில ரூட்டில் நம்ம போக மாட்டோம். ரொம்ப அது வளைஞ்சி போகும்பா, அதுக்கு கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போகும், இப்படி போயிடுவோம்பா அப்படின்ட்டு என்னது அந்த வளைஞ்சி இருக்கக்கூடிய ரோட்டை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அப்படிதானே? ஸோ அப்போது இதெல்லாம் முக்கியமான ரெக்யர்மெண்ட்ஸு. மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், அட் த சேம் டைம் சேஃபாக இருக்கணும். சேஃப்னா என்னது, ஆக்சிடெண்ட் நடக்காத மாதிரி ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த வித்து, இந்த மாதிரி அந்த சேஃப் கன்சிடரேஷன் இருக்கணும். ஃபைனலாக என்ன அப்படின்னா எக்கனாமி. புரியுதாண்ணா? அதான் ஷார்ட்டாக இருந்துச்சு,
அந்த மாதிரி வந்து என்னது இது எல்லாத்தையுமே ஈஸியாக இருந்துச்சு சேஃபாக இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அச்சீவ் ஆயிரும். ஸோ எக்கனாமி இந்த சென்ஸ் நல்லா புரியணும். கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமி இல்லை, மக்களுக்கு எக்கனாமியாக இருக்கணும். மக்களுக்கு எக்கனாமியாக இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரும். ஏன்னா மக்களுக்கு எக்கனாமி இல்லை, ஃபேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா மக்கள் பயன்படுத்தவே மாட்டாங்க. அப்புறம் அது வந்து என்னது எக்கனாமி என்ன ஆயிரும் அப்படின்னா இல்லாமல் போயிடும். சரியா? ஸோ இப்போ இங்கே எக்கனாமி இந்த சென்ஸ் ஆஃப் யூஸிங் பீப்புள், இண்டிகேட்டிங் பீப்புள்ஸ் எக்கனாமி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சிங்க. ஷார்ட் ஈஸி சேஃப் எக்கனாமி. சரி. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹைவே அலைன்மெண்ட். ஒரு ஹைவே வந்து அலைன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும், இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் தெரியும் நமக்கு. நம்ம ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்ஜினியராக போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஏன்னா இதெல்லாம் மேஜர் க்ரைட்டீரியாவாக இருக்கும். ஒரு ரோடு போட போகிறாங்க, இல்லை இந்த இடத்துல ஒரு ப்ரொப்போசல் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டியது இதுதான். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் வில் அஃபெக்ட் இந்த ரோடு அலைன்மெண்ட், ஹைவே அலைன்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ். இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, மேக்ஸிமம் நம்மளால் இது எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னா சர்ச்சு, மாஸ்க்கு, டெம்பிள். நம்ம ரோடு போட போகிறோம், அந்த ரோடு போகக்கூடிய அந்த ரூட்டு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அந்த ரூட்டில் எக்ஸாக்டாக அந்த ரூட் பாயிண்டில் அந்த ரோடு போடக்கூடிய அந்த லைனில் நமக்கு வந்து என்னது ஒரு சர்ச்சோ ஒரு மாஸ்க்கோ இல்லை ஒரு டெம்பிளோ இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா அது அவங்களுடைய புனித தலம். ஸோ இப்போ அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரேக் பண்ண முடியாது. அது மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ கவர்மெண்ட்டை எதிர்த்து மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து எதிர்க்கக்கூடிய நிலையில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த புனித தலங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அது இல்லாத வகையில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரோடை அலைன் பண்ணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது என்ன அப்படின்னா டிராஃபிக். புரியுதா? முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த டிராஃபிக். அதாவது எந்த ரூட் வழியாக போனால் நமக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும், அது கனெக்ஷன், பேஸ்ட் ஆன் கனெக்ஷன். இப்போ நம்ம போடக்கூடிய ஒரு ரோடு எந்த ரோடோடலாம் கனெக்ட் ஆகும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரோடு போடுறோம், புரியுதாண்ணா? அந்த டிஸ்ட்ரிக்ட் ரோடு எத்தனை டிஸ்ட்ரிக்டோடைய ரோடோடி கனெக்ட் ஆகுது, அப்போ அந்த கனெக்டிங் பாயிண்ட்டை பொறுத்து டிராஃபிக் கெப்பாசிட்டி அவங்க முடிவு பண்ணுவோம். புரியுதாண்ணா? நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்னா ஒரு ஜங்ஷனில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். அப்போ அதை கன்சிடர் பண்ணி இந்த ரூட்டில் போட்டால் கரெக்டாக இருக்குமா, இல்லை இன்னொரு அல்டர்னேட்டிவ் ரூட்டு போடுவோமா, அப்போ டிராஃபிக்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக் டிசைன் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் படிக்க போகிறது எல்லாம் ஜியாமெட்ரிக் டிசைன் தான். ஜியாமெட்ரிக் டிசைன் ரொம்ப முக்கியம். ஜியாமெட்ரிக் டிசைன்னா என்ன, நான் சொன்னேன் ஒரு ரோடு ரொம்ப ஏறி இறங்கி இருக்குது. சரியா? ஒரு ரோடு உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இது வந்து எலிவேஷனில் காட்டுறேன். சரி, எலிவேஷன் தான் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். அலாங் தி லென்த்தில் நான் என்னது செக்ஷன் எடுத்திருக்கேன். சரி, எலிவேஷன், லாங்கிடியூனல் செக்ஷன் சொல்லிக்கலாம், அப்படி இல்லை எலிவேஷன் சொல்லிக்கலாம். ஸோ இப்படி இருக்குன்னு வைங்களேன், ரோடு இப்படி இருக்குங்க, இதான் வெஹிக்கிள் இப்படி இப்படி இறங்கி, ரெண்டாவது இப்படி ஏறி. அப்போ இதெல்லாம் வந்து என்ன டிஃபிகல்ட் டு மூவ். நம்ம வந்து வெஹிக்கிள் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சத்தீஸ்கரில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். கம்ப்ளீட்டாக ஹில்லி டெரைன். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 20 கிலோமீட்டரை வந்து கடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. புரியுதா? கொஞ்சம் ஸ்லோவாக போனாங்க, நின்னாங்க. டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இன்னொரு வெஹிக்கிள் வரும். ஏன்னா ஃபுல்லாக மலைப்பாங்கான ஹில்லி ரீஜியன், நிறைய பெண்டு. அதாவது நமக்கு 2 இது பிரச்சனை, கிரேடியண்ட் பிரச்சனை, இன்னொன்று வந்து கர்வ் பிரச்சனை. ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாமே என்ன கர்வ் அண்ட் கிரேடியண்ட். இந்த கர்வ் அண்ட் கிரேடியண்ட்னா என்னங்கிறது நான் பின்னாடி வரக்கூடிய சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆஸ் எ இன்ஜினியராக நமக்கு தெரிய வேண்டியது. புரியுதாண்ணா? ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு செக்டருக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது. இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். அதுலேயும் கவர்மெண்ட் இன்ஜினியர் கண்டிப்பாக இதெல்லாம் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் யூஸ்வலாக வந்து டூர் போகிறீங்க, ட்ராவல் போகிறீங்க, அப்போ போகும்போது என்னென்னா உங்கள் கூட உள்ள மக்களுக்கெலாம் வந்து இது ஏன் இப்படி இந்த கர்வ் இப்படி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் கிரேடியன்ட் இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் கர்வை குறைச்சிருக்காங்க, இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு வாழ்வியல் ரீதியான தெரிய வேண்டிய விஷயங்களும் வச்சுங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் எக்ஸாம் ஃபோக்கஸுக்கு போகிறேன். அப்போது ஜியாமெட்ரிக் டிசைன்னா இந்த கன்சிடரேஷன்லாம் எவ்வளோ கிரேடியன்ட் வைக்கணும், புரியுதா? அதேமாதிரி எவ்வளோ கேம்பர் வைக்கணும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்து நான் வரக்கூடிய சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் வந்து கர்வ் எவ்வளோ வைக்கணும், எப்படி வைக்கணும்,
டிரான்சிஷன் கவுனா என்ன, புரியுது, வெர்டிக்கல் கவுனா என்ன, அதிலே 2 கவு, வேலி கவுன்னு ஒன்று இருக்குது, சரியாண்ணா. அதே மாதிரி சம்மிட் கவு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதுனா என்ன, இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமி என்றைக்குமே வந்து என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும், சரிங்களா. எக்கனாமி உதாரணத்துக்கு சொல்ல போகிறந்தா ஒரு ரூட் இருக்குது, சரியா, ஒரு ரூட் இருக்குது. இந்த ரூட்டில் நான் ரோடு போட்டேன் அப்படின்னா பாருங்களேன், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஷாப்பிங் மால் இருக்கும், நிறைய மார்க்கெட் இருக்கும். அதேமாதிரி யார் ரோட்டில் போயிட்டுருக்காங்களோ அவங்க பயன்படுத்துகிற மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கடைக்கும் டேர்ன் ஓவர், சூப்பர் மார்க்கெட்டுக்கும் டேர்ன் ஓவர். அதனால தான் என்ன அப்படின்னா ஒரு சில மக்கள் என்ன நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த இடத்துல என்னுடைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அப்போ ஒரு ரோடு போட போகிறாங்க அப்படின்னா இது ஏன் சூப்பர் மார்க்கெட் வழியாக அந்த ரூட்டை எப்படியா கொண்டு போகிறதுக்கு எதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவான். காரணம் என்ன அப்படின்னா, அப்போது என்னுடைய சூப்பர் மார்க்கெட் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து மெயின் ரோடு இவங்க போட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இங்கே அதிகமாக போவாங்க. போகும்போது நம்ம இதை பார்ப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்டை போகிறவங்க என்னது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஒரு 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2 பேர் வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சில பாசிபிலிட்டி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி எக்கனாமி. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதையுமே என்னது கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமாக என்னது அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய எக்கனாமி வரத்துக்கு உண்டான கன்சிடரேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலைன் பண்ணுவாங்க, சரிங்களா. கவர்மெண்ட்டுடைய எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உதாரணத்துக்கு வந்து அதுதான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம் வந்து டோல் டேக்ஸாக இருக்கட்டும், சரியா. அதேமாதிரி கவர்மெண்ட் பேஸ்டு ஒரு சில என்னது அங்கன்வாடிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதாக இருக்கட்டும். இதை மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடியதில் வந்து ரோடை ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அதர் கன்சிடரேஷன். உதாரணத்துக்கு வந்து பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன். ஒரு சில பேர் சொல்லிடுவாங்க இப்படி தான் ரோடு போடணும், இங்கே தான் போடணும், அங்கே தான் போடணும். அந்த பொலிட்டிக்கல் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த மாதிரி ரோடு அலைன்மெண்ட் மாறி போயிடும், புரியுதா. அப்புறம் வந்து ட்ரைனேஜ் கண்டிஷனையும் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம ஒரு இடத்துல ரோடு போடுறோம், அங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து ட்ரைனேஜே ஆக மாட்டேருக்கு, தண்ணி அப்படின்னு நின்றுட்டே இருக்குன்னா போட்ட ரோடு டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணால் அந்த ரோடை வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும், புரியுதாண்ணா. அப்போ அவ்வளோலாம் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ண தயாராக மாட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஆஃப் இட்டிங், அப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸு, டிராஃபிக்கு, ஜியாமெட்ரிக் டிசைனு, எக்கனாமி, அப்புறம் வந்து அதர் கன்சிடரேஷன். ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ஓடிஜிஓ சரிங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், எதெல்லாம் ஃபேக்டரில் கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எதை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இல்லை ஒரு 3 பாயிண்ட் டிராஃபிக்கு கொடுத்துருவாங்க, ஜியாமெட்ரி டிசைன் கொடுத்துருவாங்க, எக்கனாமி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வேறு ஏதோ ஒன்றும் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருப்பான், புரியுதாண்ணா. அப்போ அதை மாதிரி கொடுத்துருக்கும்போது என்னது, அப்போ அதுதான் ஆப்ஷன். ஏன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், எதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதையும் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, அதை என்ன பண்ணணும், இது கிளிக் பண்ணணும், சரியா. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சர்வே. ஸோ அலைன்மெண்ட் முடிஞ்சிட்டு. அப்போ அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அலைன்மெண்ட்னா சென்ட்ரல் லைன் ஃபிக்ஸிங்கு. அதில் முக்கியமாக என்னென்ன ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணால் ஷார்ட்டு, சேஃபு, ஈஸி, எக்கனாமி. ஷார்ட், ஈஸி, சேஃப், எக்கனாமி, சரிங்களா. எஸ்சி ஷார்ட், ஈஸி, சேஃப், எக்கனாமி. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபிட்டிங் ஹைவே அலைன்மெண்ட்டில் அப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸு, அதனால் உங்களுக்கு தெரியும், தவிர்க்க முடியாத ஒரு சில என்னது பாயிண்ட்ஸு, சரிங்களா. அதுதான் சர்ச், மாஸ்க்கு, டெம்பிள், எக்ஸாம்பிள், டிராஃபிக்கு, ஜியாமெட்ரிக் டிசைனு, எக்கனாமி, அதர் கன்சிடரேஷன், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சர்வேக்குள்ளே வரோம். சர்வேக்குள்ளே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மேப் ஸ்டடி, அப்புறம் ரெக்கனைசன்ஸ், அப்புறம் ப்ரிலிமினரி சர்வே, அப்புறம் ஃபைனல் லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில் சர்வே. ஸோ இந்த 4 இது இருக்குது. ஃபஸ்ட்டு மேப் ஸ்டடி. மேப் ஸ்டடினா என்ன, ஒன்றுமே கிடையாது, ரஃப் ஐடியா ஆஃப் தி ரூட். முதல்ல மேப்பு பார்க்கணும்பா. இது ஒரு பாயிண்ட் ஏ, இது ஒரு பாயிண்ட் பி. மேப் பார்க்குறேன், இதான் மேப்புன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ரோடு போட முடியுமா, இல்லை இப்படி போய் இப்படி வளைஞ்சி இப்படி வந்து இப்படி ரோடு போட முடியுமா, இல்லை இப்படி போய் இப்படி போட முடியுமா, இல்லை இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரஃப் ஐடியா எடுக்கிறது. இந்த ஏரியா ஃபுல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு ரஃப் ஐடியா ஆஃப் தி ரூட். இதான் வந்து என்ன அப்படின்னா மேப் ஸ்டடி, சரியா. முதல்ல இது பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெக்கனைசன்ஸ்னால் ஆக்சுவலாக உங்களுக்கு தமிழில் இதை புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, ரெக்கனைசன்ஸ்னால் வேவ் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. வேவ் பார்க்குறது, உளவு பார்க்குறது, ஆய்ந்து பார்க்குறது இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா ரெக்கனைசன்ஸ் அப்படின்னா எக்ஸாமைன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாமைன், புரியுதா, எக்ஸாமினேஷன் பண்ணுறது, அதான் அறியிறது,
புரியுதா? பரிசோதிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ சோதிக்கிறோம், சோதனை பண்ணுறோம். என்னது? எக்ஸாமைன் டு செலக்ட் பாசிபிள் அல்டர்னேட் அலைன்மெண்ட்ஸ். புரியுதா? அங்கே என்ன வரும் அப்படின்னா பாசிபிள் அல்டர்னேட் அலைன்மெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்ல வரோம். உதாரணத்துக்கு இது ஏ பாயிண்ட்டு, இது பி பாயிண்ட்டு. ஏலேருந்து பிக்கு இப்படி ஒரு ரூட்டு போகலாம், பாசிபிள் அலைன்மெண்ட். சரியா? இப்படி இப்படி ஒரு ரூட்டு போகலாம், பாசிபிள் அலைன்மெண்ட் 2. இப்படி இப்படி ஒரு ரூட்டு போகலாம், பாசிபிள் அலைன்மெண்ட் 3. இல்லை இப்படி 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 கட் அடித்து இப்படி வரலாம், இப்படி ஒரு ரூட்டு போடலாம். இந்த மாதிரி போட்டோன்னா சேஃப், ஈஸி, ஏன்னா எக்கனாமி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சிடரேஷன்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் இப்போ 4 ரூட்டு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 ரூட்டு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாசிபிள் அலைன்மெண்ட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிள் அலைன்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்னது அனலைஸ் பண்ணுறது தான், எக்ஸாமின் பண்ணுறது தான் ரெக்கக்னிஷன் சர்வே. இந்த ரெக்கக்னிஷன் சர்வீஸில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டுனே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்னி லெவல், டேஞ்சன்ட் கிளைனோமீட்டர், பேரோமீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த அப்னி லெவலை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். அதாவது இன்ஜினியரிங் சர்வேயில் ரெக்கக்னைசேஷன் சர்வேயில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தட் இஸ் அப்னி லெவல். சரிங்களா? டேஞ்சன்ட் கிளைனோமீட்டர், பேரோமீட்டர் இதெல்லாம் வச்சுங்க. 3வது என்ன அப்படின்னா ப்ரீலிமினரி சர்வே. ரெக்கக்னைசேஷன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வேவ் பார்க்குறது தான். அதாவது எவ்வளோ பாசிபிள் அலைன்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்குறது தான். புரியுதாண்ணா? முதல்ல ரஃப் ஐடியா எப்படிப்பா இருக்குது இந்த ரூட்டு, ஏதாவது பண்ண முடியுமா, ரோடு போட பாசிபிளா அப்படின்னு ஒரு ரஃப் ஐடியா எடுக்குது. பாசிபிள் அப்படிங்க வந்துட்டு. 2வது ரெக்கக்னைசேஷன் என்ன, சரி எத்தனை பாசிபிள் அலைன்மெண்ட் இருக்குது அப்படிங்க பார்க்குறது என்னதுன்னா ரெக்கக்னைசேஷன். 3வது தான் ப்ரீலிமினரி சர்வே. இப்போ தான் நம்ம சர்வே ப்ரீலிமினரி சர்வேக்குள்ளே உள்ளே போகிறோம். என்ன அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் சூட்டபிள் அலைன்மெண்ட். நம்பர் ஆஃப் பாசிபிள் அலைன்மெண்ட் 4 நான் சொன்னேன்னா, நான் வரைஞ்சதில் 4 காட்டினேன்னா, உதாரணத்துக்கு 4 நான் சொன்னேன். இதை மாதிரி பாசிபிள் அலைன்மெண்ட் எத்தனை இருக்கோ அதிலே என்ன மோஸ்ட் சூட்டபிள் அலைன்மெண்ட், சூட்டபிள் அலைன்மெண்ட், பெஸ்ட் அலைன்மெண்ட் என்ன, எந்த அலைன்மெண்ட் எடுத்தால் எல்லாமே நமக்கு ஃபிட்டாக இருக்கும், எல்லாத்துலேயுமே நம்ம எஃபிஷியன்ஸாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த செலக்ட் தி மோஸ்ட் சூட்டபிள் அலைன்மெண்ட். இதுதான் ப்ரீலிமினரி சர்வேயில் பண்ணுவோம். இங்கே தான் தியோலைட் யூஸ் பண்ணுவோம். சரியா? தியோலைட் யூஸ் பண்ணோம். ஏன்னா தியோலைட் யூஸ் பண்ணால் தான் ஆங்கிள்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எவ்வளோ கருவில் போகுது, என்னென்ன மாதிரி போகுது அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேஷன் ஆங்கிள்லாம் இது பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ப்ரீலிமினரி சர்வே பண்ணுறாங்க. அப்போது மேப் ஸ்டடிங்கிறது ரஃப் ஐடியா, ரெக்கக்னைசேஷனுங்கிறது நம்பர் ஆஃப் பாசிபிள் அலைன்மெண்ட், ப்ரீலிமினரி சர்வேங்கிறது சூஸ் தி பெஸ்ட் அலைன்மெண்ட் இந்த நம்பர் ஆஃப் பாசிபிள் அலைன்மெண்ட், அதான் மோஸ்ட் சூட்டபிள் அலைன்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. கடைசியாக ஃபைனல் லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில் சர்வே. ஃபைனல் லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில் சர்வேங்கிறது என்னது, அங்கே மோஸ்ட் சூட்டபிள் அலைன்மெண்ட் எடுத்துட்டோமா, அதில் சென்ட்ரல் லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா. புரியுதா? இதுதான் ஃபைனல் லொக்கேஷன். ஃபைனல் லொக்கேஷன் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். ஃபைனலாக பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணால் அடுத்து ரோடு போடுற வேலை தான். புரியுதா? அப்போ சென்ட்ரல் லைன் மார்க்கிங் அதான் என்னது ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுவாங்க. அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல உள்ள என்னது எவ்வளோ அப் இருக்குது, எவ்வளோ டவுன் இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க. சரியா? சரி, அப்போ இது ஞாபகம் வச்சுங்க. இதுலேயுமே கொஸ்டின் என்ன மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெக்கக்னைசேஷன்ஸ் எதுக்குன்னு கேட்பாங்க. நம்பர் ஆஃப் செலக்ட் தி நம்பர் ஆஃப் பாசிபிள் அலைன்மெண்ட்ஸ். சரியா? அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் அலைன்மெண்ட்ஸ், எத்தனை நம்பர் அலைன்மெண்ட் பண்ணலாம், எத்தனை ரோடு போடலாம், எத்தனை வகையில் போடலாம் அப்படிங்கிறது. ப்ரீலிமினரி சர்வேயில் அதுலேயே எது மோஸ்ட் சூட்டபுளோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. சரியா? இதில் இது ஒரு கொஷின் கேட்பாங்க. 2வது கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டர் கேட்பாங்க. இன்ஜினியரிங் சர்வேயோடைய அந்த ஆர்டர் என்ன, முதல்ல எது பண்ணிட்டு 2வது இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு மேப் ஸ்டடி, 2வது ரெக்கக்னைசேஷன்ஸ், 3வது ப்ரிலிமினரி சர்வே, 4வது என்ன அப்படின்னா ஃபைனல் லொக்கேஷன் சர்வே. நீங்கள் ஞாபகம் வச்சிங்க மிஸ்டர் பிஎஃப் ப்ரைவேட் ஃபண்டு உங்களுக்கு இருக்குல்ல, ப்ரைவேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது மிஸ்டர் பிஎஃப். சரிங்களா? எனக்குமே பிஎஃப் மிஸ்டர் பிஎஃப்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பிஎஃப்ங்கிறது உங்களுக்கு என்னது ப்ரைவேட் ஃபண்டு, உங்களுக்கு தரப்படக்கூடிய ஃபண்டு. புரியுதா? அப்போது அது உங்களுக்கு அப்படியே என்னது அவங்க டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ அது என்னது உங்களை மிஸ்டர் மாதிரி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிஸ்டர் பிஎஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆர்டரே கொஷின் கேட்பாங்க. சரியா? ஸோ ஃபைனலாக மேப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேப் சொல்கிறாங்க. ஒன்று கீ மேப், இன்னொன்று இண்டெக்ஸ் மேப். அது என்ன கீ மேப், அது என்ன இண்டெக்ஸ் மேப்? அதான் கீ மேப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப முக்கியமானது. இது கொஷின் கேட்குறாங்க. சரி, அதனால் இந்த டிஃப்ரென்சியேஷனோடு நான் உங்களுக்கு டேப்லெட் பண்ணியே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ கீ மேப் அப்படின்னா என்னென்னா ப்ரொப்போஸ்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் டு கனெக்டட். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோடு
இன்னும் முக்கியமான என்னது இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், முக்கியமான இடங்கள், இதை கனெக்ட் பண்ணக்கூடியதை காட்டக்கூடியது கீ மேப். அதை தான் கீ மேப்னு சொல்லுவோம். கீ அப்படின்னாலே முக்கியமான இது நம்ம இருக்கக்கூடிய ரோட்டோடி முக்கியமான இடங்கள்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிறது தான் கீ. அப்போ இதான் கீ மேப். இண்டெக்ஸ் மேப்னால் என்ன அப்படின்னா ஜென்ரல் டோப்போகிராஃபி ஆஃப் தி ஏரியா. ஜென்ரலாக இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குப்பா, ஒரு பெரிய ஒரு இடத்த, பெரிய இடத்த பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு மலை இருக்குது, ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு வில்லேஜ் இருக்குது, இந்த இடத்துல இப்படி குறுக்க ஒரு ஆறு போகுது. இது ஜென்ரல் டோப்போகிராஃபி. கீ மேப்னால் என்ன அப்படின்னா ப்ரொப்போஸ்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோட்ஸ் அண்ட் இட் கனெக்டிங் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ரோடுக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேஸுக்கும் என்ன கனெக்ஷன், இதை மட்டும் தான் காட்டுவோம். தட் இஸ் கீ மேப். நமக்கு இதுதான் கீ. ஜென்ரல் டோப்போகிராஃபி காட்டுறது இண்டெக்ஸ் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ கீ மேப்னா என்ன, இண்டெக்ஸ் மேப்னா என்ன தெளிவாக புரிஞ்சுங்க, கொஷின் கேட்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஃபைனலாக அலைன்மெண்ட்டோடைய நோட் பாயிண்ட்ஸ். இதோடு இந்த சாப்டர் முடியுது. அலைன்மெண்ட் பண்ணும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில நோட் பாயிண்ட்ஸ், இதை ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஃபஸ்ட் சாப்டரில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். இன் சப்மர்ஜிபிள் ஏரியானா மூழ்கக்கூடிய பகுதிகள், எங்கெல்லாம் வெளில வந்துட்டுன்னா மூழ்குமோ அந்த மாதிரி பகுதிகளில் ஃபார்மேஷன் லெவல் ஆஃப் தி ரோடு சுட் பி 0.6 மீட்டர் அபோவ் தி HFL. அங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணால் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணேன், நம்மளுடைய சப்கிரேடு சரியா, அதை ஃபார்மேஷன் லெவல்னு சொல்லிக்கலாம். நம்மளோட சப்கிரேட் லெவலில் தான் ஃபார்மேஷன் லெவல்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சப்கிரேட் லெவல் அப்படி இல்லை ஃபார்மேஷன் லெவல் 60 மீட்டர் அபோவ் தி HFL அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமாங்க. ஸோ சேம் பாயிண்ட்டு தான் 60 சென்டிமீட்டர்னு சொன்னதை மீட்ரு கன்வர்சேஷனில் கொடுத்துருக்காங்க 0.6 மீட்டர், அதாவது 2 ஃபீட். நீங்கள் ஃபீட்லேயும் படிச்சிங்க 2 ஃபீட். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா அதாவது அண்டர் பிரிட்ஜு, ஓவர் பிரிட்ஜு ஃபார் நேஷ்னல் ஹைவே அக்ராஸ் ரயில்வே. நமக்கு ரயில்வே ட்ராக் போதில்ல, இப்போ இந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே ஓவர் பிரிட்ஜு, அப்படி இல்லை ரயில்வே ட்ராக்கு கீழே அண்டர் பிரிட்ஜு ஓவர் பிரிட்ஜு எப்போ பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேட் க்ளோசர். ஒரு இடத்துல ஒரு ரோடு போகுது, அந்த இடத்துல ஒரு ரயில்வே கேட் இருக்குது, ரயில்வே ட்ராக்கோடைய அந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய கேட் இருக்குது. புரியுதாண்ணா? அப்போ ட்ரெயின் வரும்போதெல்லாம் கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த ரோடில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் நம்பர் ஆஃப் கேட் க்ளோசர். இது டிராஃபிக் இன்டென்சிட்டி. அங்கே உள்ள டிராஃபிக் இன்டென்சிட்டி ஒவ்வொரு தடவை நல்லா கவனிச்சிங்க. ஒரு தடவை இது பண்ணும்போது டிராஃபிக் இன்டென்சிட்டி உதாரணத்துக்கு 50 வெஹிக்கிள் நிற்கிது. புரியுதாண்ணா? அது மாதிரி ரெண்டாவது நிற்கும் போது 70 வெஹிக்கிள் நிற்கிது. மூணாவது கேட்டை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 35 வெஹிக்கிள் இந்த மாதிரி இப்படி இருக்குல்ல. இதுதான் டிராஃபிக் இன்டென்சிட்டி. எவ்வளோ வெஹிக்கிள் இருக்கோ அந்த கெப்பாசிட்டி, அந்த இன்டென்சிட்டி. ஸோ அது ஆவரேஜாக ஒன்று எடுத்துக்குவாங்க. அப்போ நம்பர் ஆஃப் கேட் க்ளோசர் உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 13 தடவை கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த ரோட்டில். உதாரணத்துக்கு 100 வெஹிக்கிள் நிற்கின்னு வைங்களேன். அப்போ எவ்வளோ வருது, 13 2 0. சரி, அப்போ 1300. அப்போது 1300ங்கிறது டிராஃபிக் இன்டென்சிட்டியாக இருக்குது உதாரணத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எப்போது 50,000 டன்ஸ் பெர் டே. இந்த இன்டென்சிட்டியும் டன்ஸில் சொல்கிறாங்க. புரியுதா? இன்டென்சிட்டியுமே அவங்க என்ன டன்ஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஜென்ரலாக பேசிக்காக என்ன ரெக்யூர்மெண்ட்னு பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது 50,000 டன்ஸ் பெர் டே, ஒரு நாளைக்கு 50,000 டன்ஸுக்கு மேலே இந்த இன்டென்சிட்டி அங்கே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல அண்டர் பிரிட்ஜோ ஓவர் பிரிட்ஜோ போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரணும். எந்த இடத்துலலாம் ரயில்வே ட்ராக்கை நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்களோ அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க, அப்படி இல்லை ரயில்வே ட்ராக் கீழே சின்னதாக ஒரு அண்டர் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இது எப்போ பாசிபிள் அப்படின்னா இது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா எந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் கேட் க்ளோசர் இன்டு டிராஃபிக் இன்டென்சிட்டி. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தட் சுட் பி கிரேட்டர் தென் 50,000 டன்ஸ் பெர் டேயாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மேலே ஒரு பிரிட்ஜோ அப்படி இல்லை கீழே ஒரு பிரிட்ஜோ போட்டு கொடுக்கணும் மக்களுக்கு. புரியுதா? ஏன்னா அங்கே அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ டிராஃபிக்கை அங்கே நிற்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் கவனம் செலுத்துகிறாங்க. சரியா? ஏன்னா நிறைய நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த ரோடு நம்ம இப்படி ரயில்வே ட்ராக்கை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம், அவங்களால போக முடியல, வெயிட் பண்ணாங்கன்னா வேறு ரூட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் இந்த ரூட்டு போட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. மேலே ஒரு பிரிட்ஜு இல்லை கீழே ஒரு பிரிட்ஜு போட்டு கொடுத்துருங்கப்பா, 50,000 டன்னுக்கு மேலே போயிட்டு அப்படின்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. எங்கெல்லாம் இது போடலையோ அங்கே 50,000 டன்னு கீழே இருக்கும். அதனால தான் அங்கே என்னென்னா இவ்வளோ டிராஃபிக் இன்டென்சிட்டி வராது. அதனால் அந்த மக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவாங்க. புரியுதாண்ணா? அதெல்லாம் என்னென்னா ரொம்ப மெயின் ரூட்டாக இருக்காது. சரியா? ஸோ இதான் ஹைவே அலைன்மெண்ட் அண்ட் சர்வே. சரிங்களா? இதுக்கப்புறம் ஜியாமெட்ரிக் டிசைன் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
தேங்க்யூ ஸோ மச்.